அன்னைக்கு பேசும்போது தூங்கிந்தியா? முக்காடு போட்டுனால மூஞ்சி யாரா பாத்துட்டு போறாங்க. சிட்ட போடு நீ. யார் வாய் திறந்தீங்க? இல்ல யார் வாய் திறந்தது? முள்ளவாடிக்கு ஒரே பாம் செட்டு பாம் ஒரே பாம் ஈரான்ல ஒரு கொண்டு சரியா போச்சு. நேற்று முள்ளவாடி பள்ளமா போட ஞாபகம் வச்சுக்கோ. ஏற்கனவே உள்ள உட்காந்து குசு விட்டு டைட் வச்சுக்கிறான். Shut up your mouth. சட்டி பானிய கவு. சரி நீ பேசு. யார் பச்சா? நீ பேச. இதெல்லாம் யாரால? இவனால. வாடா சொல்லு. கையில ரத்தம் வரும்போது உங்களுக்கு இவ்வளவு உன கூட்டாடி. நான் என்னடா செய்யற? அப்படி எப்படி அத்தா? ஆயா பேசுங்க. மாவா இருக்கறடா பாய்கோ. உனக்கு அந்த கை கொன்னில உனக்கு சப்போர்ட் வருது. மூக்குக்கு பாரு நல்லா இருக்கே. ஏய் முக்காடு போறீங்களா? யாரை திட்டிங்கன்னு தெரியல. வெத்தலை பாக்க போற வாய் இருக்காது. சாலு போற போய் தெரியுதா? அது வெள்ளையா இருக்குது. வயசான காலத்துல எங்கன்னா வெத்தலை பாக்க இடிச்சு வாயில போட்டுமா ஊட்ட படுத்துமான்னு இல்ல வந்துருச்சு கிளம்பி. என்ன போட்டு அடிப்பா? ஏய் ஊருக்கார ஊர் சூத்த கீச்சுவாங்கடா போட்ட. மாரியாட்ட கோயில கூழ் ஊத்த வந்துக்குது. அப்படியே பேஞ்சு ஊத்து அவருக்கு. கஞ்சி என்னச்சா நீ சுத்தி என்னச்சா தூரம் ஓட்டிட்டான் கம்முனு வா. ஐயா இவனே நாட்டை விட்டு தோர்த்திட்டோம். அப்பா எனக்கு பால் பாயம் சாப்பிட்டா மாதிரி இருக்குது. சொல்லிக்கடா போறா. சூப்பரா இருக்கிற நீ என்ன இந்த துணியில நல்லா அழகா இருக்கிற. எப்படி அந்த கழனி வெளி பக்கம் போயிட போற? என்ன பண்ணிக்கு கரெக்ட் வச்சுக்கிறாங்களாம். குழந்தை அழுது பாருமா. மண்ணை எடுத்து தொலைல வச்சு திருவேன். அதே பண்ணுவாங்க இருப்பது கரெக்ட் பண்ண கரெக்ட் பையா. அவரை சேர்த்து கட்டா உன் தங்கச்சியில விட்டுருவாங்க. மலர்ந்த செந்தாமரை மலர் போல் இருக்க முடியும் முகமாகப்பட்டது. இன்று வாடி வதங்கி இருக்கிறது. என்ன காரணம் தெரிகிறதா? பெறாமல் பெற்றெடுத்த இரண்டு செல்வத்தை, ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. பெண் பிள்ளை 1000 முறை எடுத்து உரைத்து மலர் ஒன்று போக வேண்டாம் என்று நம்முடைய வார்த்தையை மீறி மலர் ஒன்று சென்றால் நம்முடைய மகள் ஆனந்தி சென்ற இடத்தில் கண் பார்வை போய்விட்டது. நம் வார்த்தைக்கு மீறி போனதினால் அவருடைய வாழ்க்கை அழிந்து விட்டது. பெறாமல் பெற்றெடுத்த ஒரே ஒரு மகன் ஒன்பத்த மகன். அவன் என்ன செய்தான்? தாய் இறந்து விட்டார். தாய்க்கு தாய் இறந்து இரண்டரமாக இந்த ஆரோட திருமணம் செய்து எப்படிலாம் வளர்த்தான். தாய் என்று பாராமல் தாரமாக நினைத்தார். இந்த நாட்டு ஊட்டியே துரத்தி விட்டோம். இதை நினைத்து என்னுடைய மனதில் கவலையாக இருக்கிறது. பெருத்த குறை என்னுடைய மனக்கவலை. ஐயா உங்கள் மனக்கவலை போக வேண்டும் என்றால் மாப்பழ சொல்லக்கூடிய அந்த பழத்தை குடித்தா எந்த ஒரு முக்கடி சாரு எங்க அம்மா சாரு வச்சுக்கணும். எங்க அம்மா சாரு வச்சுக்கணும். நீங்க அதை புடிச்சீங்கன்னா மணக்கவெல்லாம் போயிடும். மனைவி ஆரவல்லி முக்கடி சார். அந்த முக்கடி சார் அறிந்தினால் எப்படி மணக்கவலை போயிடும், தீர்ந்து விடும். எங்க கொண்டு வந்தங்க
விட்டினா பட்டுன்னு வேலை செய்யும். அப்படியா? நீ சொல்றதெல்லாம் அந்த கிழப்பையன் கேட்பான். இந்த மருந்துக்கு அவ்வளவு மகத்துவங்குது. அப்படியே சொல்றேன். நீ போய் நான் பாத்துக்கிறேன். என்ன ஐயா? என்னடா ஒரே துர்நாற்றம். அது பழைய மோர் சோம்பு அப்படித்தான் இருக்கும். நீங்க மூக்க குடிச்சிரு குசு விட்டுருங்க. குடிச்சிருங்க குடிச்சிருங்க. உடனே பூமி ஆடுது. பூமி ஆடுதா? கொஞ்ச நேரத்துல எது ஆட போதும். அரவள்ளி குடிங்க. மிச்சருக்கு குடிங்க. குடிங்க நல்லா குடிங்க. போதுங்க. காக்கா செத்து. அரவள்ளி என்னங்க? கண்ணே 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 காதல். மருந்து வேலை செய்ய வந்து தாத்தா கூட்டு போடுவான்னு தெரியல. அரவள்ளி உன்னை கண் கேடுதே உள் எயில் காண்டலே. இந்த பழசாரி அருந்தின உடனே நான் எங்க இருக்கின்றேன் என்று எனக்கு போன சுவிட்ச் ஆஃப் ஆகுது எங்கறான்னு தெரியல. என்னங்க? அனந்தி ஐயா பௌர்ணமி முழு நிலவில் நானும் பஞ்சனை பாடு சரியில்லையா? அவர் பாண்டிச்சேரி சார் கேக்குறாரு. பரவாயில்ல, காது கொடுத்து கேட்க முடியல, எல்லாம் கேவலமா பேசுறாங்க. கடைசி வரைக்கும் நம்ம இப்படிதான் இருக்கணுமா? எப்படி கேவன் தகுந்த நேரம் ஒரு சிலருக்கு சொல்லி புரிய வைக்கணும், சில பேருக்கு பட்டாதான் தெரிந்து வாங்கும். அது மாதிரி இது நாள் வரைக்கும் இந்த நாட்டுக்காக நம்ம உழைச்சதெல்லாம் போதும்.
இந்த நாடு இப்போ உன் கைவாசம் ஆகணும். அது உண்டான ஏற்பாடை பண்ணு. அப்படியா? பக்குமா அவங்ககிட்ட பேசு. சரி அண்ணா.